மார்கழி மாத ராசி பலன்கள் 17/12/2023 முதல் 14/1/2024 வரை. மேசம். மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரோடு 3/6க்கு அதிபதியான புதனும் இணைந்துள்ளார். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். சனிப்பெயர்ச்சியும் இந்த மாதம் நிகழ இருப்பதால் லாபஸ்தானத்திற்கு வரும் சனி பகவானால் பொருளாதார நிலை உயரும். அருளாளர்கள் மற்றும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். வாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனிப்பெயர்ச்சி மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி உண்டு. சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வர். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வந்து மறையும். மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்திற்கு வரும்பொழுது எண்ணற்ற மாற்றங்கள் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. தனவரவு வந்தாலும் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். எதிர்பாராத விரயங்கள் உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் வழங்க மாட்டார்கள். குடும்ப பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கலாம். தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாகி செல்கின்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்திற்கு வருவது யோகம்தான். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். பாகப்பிரவினைகள் சுமூகமாக முடியும். தீர்த்த யாத்திரைகளையும் தெய்வ தரிசனங்களையும் மேற்கொள்வீர்கள். வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. பொதுவாக குரு வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோக அடிப்படையில் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டு. மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும். இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். வெளிநாடு செல்பவர்கள் அங்கேயே வீடு வாங்கலாமா அல்லது சொந்த ஊரில் சொத்துக்கள் வாங்கலாமா என்று சிந்திக்கும் நேரம் இது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைவர். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வால் மகிழ்ச்சி காண்பர். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவ மாணவியர்களுக்கு கல்வி முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் சூழ்நிலை அமையும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகர் பெருமானை வழிபடுவது நல்லது. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் 19, 20, 25, 26, 29, 30, ஜனவரி 10, 11, 14.